வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியும் மனோஜும் ஷோரூம்ல பேசிட்டு இருக்க ரவியும் ஸ்ருதியும் அங்க வராங்க. வாங்க ஸ்ருதி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது பொருள் வாங்கணுமான்னு ரோஹிணி கேட்க, அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இல்ல அண்ணி, முத்து தான் எங்களை வர சொன்னான்னு மீனா அண்ணி ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு ரவி சொல்றாரு. எதுக்குன்னு மனோஜ் கேட்க, தெரியல, உடனே வாங்கன்னு மீனா கால் பண்ணாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மனோஜும் ரோஹிணியும் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி நீங்க பாருங்க, நாங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருந்து ரவி கிளம்புறாரு, ஸ்ருதியும் பின்னாடியே போறாங்க. அவங்க போனதும் எதுக்குன்னு ரோஹிணி கிட்ட கேட்க, இரு வர்றேன் அப்படிங்கிற ரோஹிணி அங்க இருந்து கிளம்புறாங்க. சொல்லிட்டு எதுக்கு வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சாஞ்சி உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். ரோஹிணி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் பக்கமா வந்து நின்னு பாக்க, அப்பா வாப்பா வா அப்படின்னு முத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. டேய் சொல்றேன் கேளுடா, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதான் சொல்றேன் இல்லப்பா வாப்பான்னு கைய பிடிச்சி அப்பாவை கூட்டிட்டு வர்றாரு முத்து. இத பாக்குற ரோஹிணி வேகமா ஓடி வந்து, மனோஜ், அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மனோஜ் திகைச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் கொஞ்சம் உள்ளர வந்த உடனே, அப்பா இருப்பா இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டு, இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எல்லாரும் இங்க வாங்கன்னு முத்து கூப்பிடுறாரு. ரவியும் ஸ்ருதியும் வா ரவின்னு சொல்லிட்டு வர்றாங்க. மனோஜ் கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி ஓடி போய் பார்த்துட்டு இருக்கும் போதே முத்து அப்பாவோட கைய பிடிச்சு மனோஜ் உட்கார்ற சேர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. மனோஜ் எழுந்து கூட நிக்காம, என்னம்மா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. முதல்ல எந்திரிச்சு வெளியே வாடாங்கிறாரு முத்து. எதுக்குன்னு மனோஜ் கேக்குறாரு. என்னடா எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குற? நேத்தே முடிவு பண்ணியாச்சுல்ல, இனிமே அப்பா தான் கடைக்கு ஓனர்னு அப்படின்னு முத்து சொல்ல, திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காரு மனோஜ். பேய் அடிச்ச மாதிரி இருக்கு ரோஹிணிக்கு. ஸ்டாஃப் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. விஜயா ஒரு மாதிரி சங்கடமா நின்று இருக்க, மீனா மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு செல்வம் 2 மாலையோடையும் ஸ்வீட்டோடையும் ஓடி வர்றாரு. வா செல்வம், எல்லாம் வாங்கிட்டு இல்லன்னு கேட்க, ஸ்வீட் வரைக்கும் ரெடி அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் காமிக்கிறாரு செல்வம். டேய் நீ என்னடா இன்னுமா அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? எந்திரிடா, அப்பா தானே ஓனரு, நீ இன்னையில இருந்து வேலைக்காரன் தான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜும் ரோஹிணியும் விஜயாவா பாக்குறாங்க. வேலைக்காரனான அதிர்ச்சியா மனோஜ் கேட்க, சரி மேனேஜர்னு வச்சுக்கோ அப்படின்னு முத்து தாராள மனசோட சொல்றாரு. ரோஹிணி விஜயாவே பரிதாபமா பாக்க, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க தலைய அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. அப்பா வாப்பா அப்படி வாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, முத்து ஏதோ கூப்பிட்டு என்னதான் வந்தேன், சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இது உன் கடைப்பா, உன் காசுல வாங்கின கடை, நீ வந்து உட்காரு வாங்குற முத்து. டேய் நீ என்னடா இன்னும் பஸ்ல துண்டு போட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? அப்பா காசுல தானே இந்த கடையை வாங்கின, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, ரொம்பவே உடைஞ்சு போய் மெதுவா எந்திரிக்கிறாரு மனோஜ். அப்பா போப்பா நீ போப்பா அப்படிங்கிற முத்து. டேய் செல்வம், அந்த மாலை இங்க கொண்டு வாங்குறாரு. டேய் ரவி, அப்படியே அம்மாவை இங்க கூட்டிட்டு வா. அப்பா ஓனர்னா அம்மா தானே ஓனரம்மா, வர சொல்லு அவங்களையும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அம்மா கூப்பிடுறேன் இல்லம்மா, போங்கம்மா அப்படின்னு ரவி சொல்ல, ரோஹிணிய ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு போய் அண்ணாமலை பக்கத்துல விஜயா நிக்கிறாங்க. அண்ணாமலை கழுத்துல ஒரு ரோஜாப்பூ மாலையை போட்டுட்டு, என்ன பாக்குறீங்க, இனிமே இவர்தான் ஓனர், எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு முத்து கிளாப் பண்ண ஆரம்பிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ரோஹிணி மனோஜும் அப்படியே இறுக்கமா நிக்கிறாங்க. என்ன நீங்க 2 பேரும் சும்மா நிக்கிறீங்க, அப்பா பதவியா இருக்கிறாருல, கை தட்டு. கைய தட்டுறான்னு சொல்ல, மனோஜும் முகத்தோட கோவத்தை வச்சுட்டு கைய தட்டுறாரு. மீனா நீ வா, அந்த மாலையை வாங்கிட்டு வா, வந்து அம்மாவுக்கு போட்டு விடுன்னு முத்து சொல்ல, மீனா என்ன பண்றதுன்னு நிக்கிறாங்க. என்ன பாத்துட்டு இருக்க, மாலையை வாங்கிட்டு வந்து போடு போ அப்படின்னு சொல்ல, இந்தாங்க சிஸ்டர் மாலையை போட்டு விடுங்கன்னு செல்வம் மாலையை கொடுக்குறாரு. டேய் நீ அந்த பக்கம் போடா அப்படிங்கிற முத்து மனோஜை இழுத்து வெளியே விடுறாரு. மீனா விஜயாவுக்கு மாலையை போட்டு விடுங்க, கை தட்டுங்கிறாரு முத்து. எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்பாப்பா உட்காருப்பா அப்படிங்கிற, டேய் எதுக்குடா இதெல்லாங்கிறாரு அண்ணாமலை. உட்காருப்பா அப்படின்னு அப்பாவை உட்கார வைக்கிறாரு முத்து. மனோஜும் ரோஹிணியும் பயங்கர கடுப்போட கையாலாகாம பாத்துட்டு இருக்காங்க. அம்சமா இருக்குப்பா அப்படிங்கிற முத்து, செல்வம் ஸ்வீட்டை கொடு அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி திறந்து காட்டுப்பாங்கிறாரு. எதுக்குப்பா இதெல்லாம் அண்ணாமலை கேட்க, அப்பா நல்ல காரியம் நடக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்ப்பா, நீ சொல்லுப்பாங்க. அவர் வாய திறக்கிறாரு. ஸ்வீட்டை வச்சு விட்டு, இந்தா அம்மாவுக்கு எடுத்து ஊட்டி விடு. ஊட்டுப்பான்னு முத்து சொல்ல, கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து விஜயா கையில கொடுக்க அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த மீனா ஸ்வீட்டை பொடி. செல்வம் இந்த ரவி எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்துருன்னு ரவி கையில ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு முத்து. எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா, இன்னையில இருந்து எங்க அப்பா தான் உங்களுக்கு ஓனர், மனோஜ் வந்து இங்க உங்களை மாதிரி வேலை பாக்குற ஒருத்தர், அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. மனோஜ் ரோஹிணியும் வெறுத்து போய் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டேய் இப்ப அவங்க அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன்பா மனோஜ், முத்து கரெக்டா தானே சொல்றான், ஆனா நேரத்தை பாத்தியா, முத்து இப்ப கார் டிரைவரா இருந்து 2 காருக்கு ஓனர் ஆயிட்டான், நீ கடை ஓனரா இருந்து இப்ப வேலைக்காரனா நிக்கிற. ஐயோ ஐயோன்னு செல்வம் கிண்டலா சொல்லி சிரிக்க, அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. எல்லாம் நேரம் தான் பாரு உனக்கு அப்படின்னு செல்வம் சொல்ல, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு விஜயா சொல்ல, டக்குன்னு எல்லாரோட சிரிப்பும் ஆஃப் ஆயிடுது. மனோஜ் விடுவிடுன்னு அங்க இருந்து போக, எங்க கோச்சிட்டு போறாருங்க
அப்படின்னு மீனா சொல்றாங்க. போகட்ட விட எங்க போயிட போறேன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மனோஜ் போய் ஒரு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நிக்கிறாரு. கூடவே ரோஹிணி நிக்கிறாங்க. அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படின்னு போன்ல பேசிட்டு சந்தோஷி சார் உள்ளர வர்றாரு. ஐயோ சந்தோஷி சார், அப்பா எந்திரிங்கப்பா, கொஞ்சம் சேர கொடுங்கப்பா அப்படின்னு மனோஜ் அங்க ஓடி வர்றாரு. அப்பப்பா எந்திரிங்கப்பா, ப்ளீஸ்பான்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க. அப்பா நீங்க உட்காருங்கப்பா, நீ அந்த பக்கம் போடா அப்படின்னு மனோஜ் இந்த பக்கம் இழுத்து நிறுத்திட்டு எதுக்குடா அப்பாவை எந்திரிக்க சொல்றேன்னு கேக்குறாரு முத்து. கொஞ்ச நேரம் எந்திரிக்க சொல்லுடான்னு மனோஜ பதட்டமா சொல்ல, எதுக்குடான்னு முத்து கேக்குறாரு. சந்தோஷி சார் வர்றாருடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சந்தோஷி சார் வர்ற வழியை பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. அண்ணாமலை எழுந்திருக்க, அப்பா நீ உட்காருப்பா, அவர் பாக்கட்டும், இப்ப என்ன யாரும் பாக்கலையா, நீ உட்காருப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே போன்ல பேசிக்கிட்டே வர சந்தோஷி சார், முத்து, ஹலோ முத்து, ஹவ் ஆர் யூன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு முத்து கேட்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்க ஃபேமிலி மொத்தமா இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சந்தோஷி சார் கேட்டுட்டு இருக்காரு. சார் சென்னைக்கு எப்ப வந்தீங்கன்னு மனோஜ் கேட்க, காலையில தான் வந்தேன் அப்படிங்கிற சந்தோஷி சார் அண்ணாமலையும் விஜயாவையும் பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா, ஆளையெல்லாம் போட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லைங்க சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைக்கு வந்தேன், கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அப்படியே இங்க வந்து கடையை ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாரு அண்ணாமலை. இப்ப வாசல்ல இருந்து மனோஜ்னு 4-5 பேர் சவுண்ட் கேக்குது. மனோஜ் ஓடி வர, பின்னாடியே சந்தோஷி சார் எல்லாரும் வர்றாங்க. உடனே வந்தவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து வாங்க வாங்கன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா, ஆளை நேர்ல பார்த்தா மட்டும் இவ்வளவு இதா பேசுறீங்க, போன் பண்ணா எடுக்க கூட மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க எல்லாம் சொல்ல, சார் கொஞ்சம் பிஸியா இருந்தேங்க சார், அவ்வளவுதாங்கிறாரு மனோஜ். என்ன சார் பிஸி, எங்க யார் போனையும் எடுக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இல்ல சார் கொஞ்சம் பிஸின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் எங்க பணத்தெல்லாம் வாங்குனீங்கல்ல, இன்னும் பொருள் அனுப்பாம இருக்கீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. சார் நான் சொல்றேன் இல்லைன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சந்தோஷி சார் சொல்ல, சார் வணக்கம் சார், நீங்களே சேலுங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னும் பொருளே கொடுக்கலங்க சார், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு டீலர் சொல்ல, ஒரு நிமிஷம் எல்லாரையும் பாக்குற சந்தோஷி சார், தெரியும் ஆக்சுவலா அது என்னோட மிஸ்டேக் தான், ஜப்பான்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, 1 or 2 டேஸ்ல உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சந்தோஷி சார் சொல்றாரு. இந்த மாதிரி பொறுப்பா பதில் சொன்னா பரவாயில்லையேங்க சார், இவர் எங்களை சுத்தல்ல விட்டுட்டாருங்க சார் அப்படின்னு இன்னொரு டீலர் சொல்ல, அது தப்பு தான், ஆனா உங்க ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா வந்துரும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சந்தோஷி சார் சொல்ல, நன்றிங்க சார், நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, ஒருத்தர் இனிமேவாவது கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாரும் போனதும் மனோஜ் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த பக்கமா போய் சந்தோஷி சாரை பார்க்க, மனோஜ் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர், அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஆனா எனக்கு பணம் ஒண்ணும் வந்து சேரலையே, நீங்க அனுப்பியிருந்தா நான் ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருப்பேனே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷி சார் கோபமா கேட்க, மனோஜ் அப்படி கல்ல முழுங்கின மாதிரி நிக்கிறாரு. ரோஹிணி அவரை பாக்குறாங்க. ரோஹிணி நீங்க எனக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா அப்படின்னு சந்தோஷி சார் கேக்குறாரு. சார் அது வந்து அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், மனோஜ் ஒரு வீடு வாங்குறதுக்கு கமிட் பண்ணி இருந்தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா நான் சொல்றேங்கிற முத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்தாங்க அன்னைக்கு கோவில்ல 5 lakhs கொடுத்தேன், இதுல பேலன்ஸ் 25 lakhs இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்றதையும், சரிங்க சார், இந்தாம்மா லக்ஷ்மி இந்த பணத்தை எடுத்து வைமான ஹவுஸ் ஓனர் சொல்றதையும், உங்க டாக்குமெண்ட்ஸை மனோஜ் கிட்ட கொடுத்து ஆல் த பெஸ்ட் மனோஜ் சார் அப்படின்னு சொல்றதையும் எல்லாத்தையும் முத்து சொல்லி, சார் அந்த பணம் பூரா போயிடுச்சு, இப்ப அவன் லாஸ்ல இருக்காங்கிறாரு. மனோஜ் இப்பதான் பிசினஸ் டெவலப் ஆகிட்டு வருது, அதுக்குள்ள உங்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடா, நாங்கெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் சொந்த வீடே வாங்கணும், அதுவும் நார்மல் பிளாட் தான், ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னை மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருக்கவங்க எல்லாம் பிசினஸ்ல வர பணத்தை பிசினஸ்ல தான் போடணும், நீ என்னடானா டீலர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கி உன் சொந்த யூஸ்க்கு எடுத்திருக்க அப்படின்னு சந்தோஷி சார் கொஞ்சம் சங்கடமாவும் கோவமாவும் சொல்றாரு. சார் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டாங்க சார், அதனாலதான் இப்படி மாட்டிக்கிட்டாங்க சார், ஆனா அந்த ஏமாத்துனால தெரியுங்க சார், சீக்கிரமா புடிச்சிடலாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, தலை குனிஞ்சு நிக்கிறாங்க மனோஜும் ரோஹிணியும். முத்து என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறவனை விட ஏமாந்து போறான் பாத்தீங்களா, அவனை தான் முதல்ல பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற சந்தோஷி சார் மனோஜ பார்க்க அவரு திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாரு. சார் அவன் பிசினஸ்க்கு புதுசுங்கிறதுனால தெரியாம இப்படி பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜ் வேற ஆளா இருந்தா டீலர்ஷிப்பை உடனே கேன்சல் பண்ணியிருப்பேன், ஆனா உனக்காக இப்பவும் உன் ஃபேமிலி தான் வந்து நிக்கிறாங்க, உங்க அப்பாவுக்காகவும் முத்துக்காகவும் தான் நான் பாக்குறேன், இந்த மாதிரி தப்ப திரும்ப பண்ணாத, அப்புறம் நான் இல்ல வேற யாருமே உனக்கு பெரிய ஆர்டர் கொடுக்க முடியாதபடி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்றாரு. விஜயா மனோஜ பாக்க, சார் சாரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேங்க சார்னு கையெடுத்து கும்பிடுறாரு மனோஜ். குட் அப்படிங்கிற சந்தோஷி சார், வரேன் முத்து, வரேங்கய்யான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நன்றிங்கய்யாங்கிறாரு அண்ணாமலை. ஒரு பரிதாப பார்வையோட அங்க இருந்து நகர்றாரு மனோஜ். வீட்டுல சோஃபாவுல அண்ணாமலையும் விஜயாவும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க, ரோஹிணியும் மனோஜும் அங்க நிக்கிறாங்க. உள்ளர வர்ற முத்து,
டேய் என்னடா நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்க? கடைக்கு போய் வேலைய பார்க்க வேண்டியது தானே? அப்பா முதலாளி, இனிமே அவர் உன்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் கேட்டா நீ கரெக்ட்டா குடுக்கணும். இனிமே உன் இஷ்டத்துக்கெல்லாம் உன்னை விட முடியாது. அப்படின்னு முத்து சொல்ல, டேய் போதும் நிறுத்துடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? அப்படின்னு விஜயா கடுப்பா கேட்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கணக்கு வழக்கெல்லாம் சரியா காட்டணும். வேலைய ஒழுங்கா பார்க்கணும். அதான் நினைச்சிட்டு வந்தேன்னு முத்து சொல்றாரு. வாய மூடுறா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கடையில வச்சு அவனை அவமானப்படுத்தின, கிண்டல் பண்ற. இப்ப அவன வந்து அதிகாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ மட்டும் இவரை கூட்டிட்டு போய் கடையில வச்சு இந்த கூத்தெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இந்த சந்தோஷ் முன்னாடி மனோஜ் அவமானப்பட்டிருக்க மாட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்பா உன்னை கூட்டிட்டு போய் கெத்தா முதலாளி சீட்ல உட்கார வச்சேன்ல, அது அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. எவ்வளவு தப்பு பண்ணாலும் இவன் தான் அம்மாவுக்கு பிடிச்ச பையன்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற ரவி, அம்மா அந்த சந்தோஷ் சார் பேசினதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவன் அவசரப்பட்டு டீலர் கிட்ட எல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னு ரவி சொல்றாரு. டேய் நான் ப்ராடக்ட் வந்தா குடுத்துடலாம்னு நினைச்சேன்டா. ஆனா அது லேட் ஆயிடுச்சுன்னு மனோஜும் கொஞ்சம் வேகமா சொல்றாரு. ஆமாண்டா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்க. இதுக்குதான் சந்தோஷி சார் உன்னை நல்லா கேட்டு விட்டு போனாருன்னு முத்து சொல்றாரு. டேய் நீ இன்னைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த வேலையை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. கண்டவெல்லாம் வந்து பேசிட்டு போறான். அதுலயும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் வந்தானே, அவெல்லாம் மனோஜ கிண்டல் பண்ணி பேசுறான். யார்ரா அவன்? ஒரு சாதாரண கார் டிரைவர்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே, அத்த கார் டிரைவர்னா என்ன இப்போ உழைச்சுதானே சம்பாதிக்கிறாங்கன்னு மீனா கடுப்பா கேக்குறாங்க. உடனே வந்துரு. உழைக்கிறோம் பழைக்கிறோன்ட்டு அவன் தகுதிக்கு மனோஜ் கிட்ட வர முடியுமா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாமா கஷ்டம்தான் வர முடியாது. அவன் நேர்மையா உழைக்கிறவன். இவன் தான் திருட்டு பயலாச்சே அப்படின்னு முத்து பட்டுன்னு சொல்லிட விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் சுமாருடா. அம்மா இவன் எல்லாம் வேணும்னு தாமா பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷ் சார் எப்படிமா திடீர்னு அங்க வந்தாரு? இவன் தாமா போன் பண்ணி வர வச்சிருப்பான். நீங்க வந்து பாருங்க, என் அண்ணன் ஓனர் இல்ல, என் அப்பா தான் ஓனர்னு காட்டுறதுக்காக வர வச்சிருப்பான். அப்பதானே நான் அவமானப்படுவேன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. டேய் 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 உன் அளவுக்கெல்லாம் கேவலமாலாம் என்னால யோசிக்க முடியாதுடா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் தெரியும்டா நான் கொஞ்சம் வளர்ந்து வந்தேன், அது உனக்கு பொறுக்கல. பொறாம அதுக்கு இப்படி எல்லாம் காலை வாரி விடுற அப்படின்னு மனோஜ் சொல்ல, போதுங்க. யார் காலை வாரி விடுறா? இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சது உங்களாலதான். இவர் உங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்கள மாதிரி எல்லாம் இவர் கிடையாதுன்னு மீனா சொல்ல, உங்கள மாதிரி இல்லன்னா என்ன சொல்ல வர்றீங்க மீனா? முத்து மட்டும் தான் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி இல்லையான்னு ரோஹிணி கேக்குறாங்க. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே அங்க வர ஸ்ருதி, ரோஹிணி உங்க ஹஸ்பண்ட் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சந்தோஷி வேற ஏதோ வேலையா வந்ததா தானே சொன்னாரு. ஆனா இவர் என்னவோ முத்து தான் வர சொன்னதா அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க இத்தனை நாள் வராதவர் இப்ப திடீர்னு வந்தா டவுட் வராதா ஸ்ருதின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அது எப்படி ஒருத்தரை வர வச்சு அவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி சந்தோஷப்படணுங்கிற புத்தி எல்லாம் இவரு கிடையாது. இவரை பத்தி எல்லாம் இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு மீனா பேச எல்லாருமே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் நீ எதுக்குடி இப்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? அவன் ஒண்ணும் இவரை முதலாளி ஆக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் உட்கார வைக்கல. பனோஜ மட்டம் தட்டணும் அதுக்காக இவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சான் அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை மாமா மட்டும் இன்னைக்கு அந்த கடைக்கு வராம இருந்திருந்தா இவருக்கு அந்த டீலர்ஷிப்பே கைய விட்டு போயிருந்திருக்கும். இப்பவும் நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் அதை கேன்சல் பண்ணாம போயிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா கிட்ட பதில் இல்ல. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கரெக்ட் மீனா, ஆல்ரெடி மனோஜ் அந்த சந்தோஷி சார் கிட்ட நம்ம எல்லாம் ரிச்சான ஆளுங்கன்னு சொல்லிதான் அந்த டீலர்ஷிப்பை வாங்கினாரு. அப்பவே அது பொய் தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா முத்து உண்மை சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஹானஸ்ட பார்த்துதான் அவர் இந்த டீலர்ஷிப்பையே கொடுத்தாரு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, எல்லோரோட வாயும் மூடிக்குது. அதெல்லாம் இவன் யோசிக்கவே மாட்டான். அவர் வந்து திட்டினதுக்கு மட்டும் இவனுக்கு ரோஷம் வரும் அப்படின்னு ரவி சொல்ல, சரி விடுங்கடா. அவர் தான் வந்து தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல, மறுபடியும் எதுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் பேச வேண்டாம் விட்டுருங்கிறாரு அண்ணாமலை. முத்து இப்ப நாம முதல்ல செய்ய வேண்டியது மனோஜை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போனானே அவனை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். முத்து அந்த ஆளை பத்தி விசாரிக்க சொன்னேனே ஏதாவது தெரிஞ்சுதான்னு அண்ணாமலை கேக்குறாரு. அந்த ஏரியால போய் விசாரிச்சுட்டு தான்ப்பா வந்தேன். 2-3 க்ளூ கிடைச்சது. அதை வச்சு தேடி பார்க்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மனோஜ் ரோஹிணி ஒருத்தர் சட்டுன்னு பாத்துக்கிறாங்க. சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குற வேலையை பாரு. இந்த பிரச்சனைக்கு அதுதான் முடிவுன்னு ஏதோ முத்து பணத்தை தொலைச்ச மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். சீக்கிரமாவே அவன் மாட்டுவான். நான் விசாரிச்சுட்டு என்ன விஷயம் ஏதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அண்ணாமலை கிளம்ப அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. மீனா கிச்சனுக்கு வர, ஏய் என்னடி நீயும் கூட கூட பேசிட்டு இருக்கிற? அவனுக்கு இந்த ஐடியாலாம் குடுக்கறதெல்லாம் நீதானான்னு விஜயா கேக்குறாங்க. அத்த அடுத்த வாரம் ஏதோ சென்னையில புயல் வர போகுதாம். அதுக்கும் என்னதான் காரணம் சொல்வீங்களா அப்படின்னு மீனா கேட்க, உன் வாய் கொழுப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஜயா கடுப்பா அங்க இருந்து திரும்பி வர்றாங்க.
ஹால்ல நிக்கிற ரோகிணி கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ ஒழுங்கா இருந்தா கண்டவெல்லாம் வந்து மனோஜ திட்டிட்டு போவானா அப்படின்னு விஜயா கோவமா சொல்றாங்க. ஆன்ட்டி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு ரோகிணி கேட்க, பேசாத. அந்த பணத்தை பத்தி முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா இந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல. இனிமே உன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கணும், புரியுதா அப்படின்னு விஜயா கத்த. சரிங்க ஆன்ட்டிங்கிறாங்க ரோகிணி அமைதியா. முதல்ல இந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின 30 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கற வழியை பாரு. அத நீங்க குடுக்கற வரையிலும் இவன் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தியா, கடைக்கு முதலாளியா இருந்தவன வேலைக்காரனா மாத்திட்டான். மரியாதையே போச்சு. எல்லாம் உன்னாலதான்னு மறுபடியும் ரோகிணியே சொல்றாங்க விஜயா. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சு இப்ப பணமும் போய் எல்லாமும் போய் நீங்க தான் ஏமாந்து நிக்கிறீங்க. நான் உன்னை நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும். சீக்கிரமா அந்த பணத்தை குடுக்கற வழிய பாரு அப்படின்னு விஜயா கத்த. சரிங்க ஆன்ட்டின்னு பயத்தோடு சொல்றாங்க ரோகிணி. மனோஜ் அங்க இருந்து நகர போக, டேய் அப்படின்னு அவரோட கைய புடிச்சு நிறுத்தி, நீ எங்கடா உள்ள போற? கடைக்கு போகலையா? கடைக்கு போடா அப்படின்னு மனோஜோட முதுகுல கைய வச்சு வெளியே தள்ளி விடுறாங்க விஜயா. ரோகிணி வன்மத்தோடையும் கோவத்தோடையும் அங்க நிக்கிற முத்துவ பாத்துட்டு ரூம்குள்ள போறாங்க. நைட் ஆகுது. எதையும் கொண்டு வந்து முத்து கையில மீனா குடுக்க, கூடாதுன்னு வாங்கி டேபிள்ல வச்சுட்டு, கைய குடு முதல்ல அப்படின்னு மீனாவுக்கு கைய புடிச்சு குலுக்கிட்டு இருக்காரு முத்து. ஏங்க விடுங்க, கை வலிக்குதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, எவ்வளவு கை வலிச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லி கை குலுக்கிட்டு இருக்க. எதுக்குங்க இந்த பாராட்டலன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா, உன் கூட ஒரு ஆள் சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறாங்க மீனா. மீனா, அம்மா இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பார்லர் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இப்ப உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கல்ல. அப்படியே பல குரலையும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், உங்க கட்சி அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரும், மெஜாரிட்டி அதிகமாயிடும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. கதவு ஓரத்துல நின்னு இத பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. ஏங்க, அத்தைகிட்ட திட்டு வாங்கி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. சொல்ல போனா அவங்க ஒரு நாளைக்கு திட்டலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா இன்னைக்கு அத்தை எதுவுமே சொல்லலையேன்ட்டு. ஆனா ரோகிணிக்கு அது பழக்கம் இல்லைல்ல. பாவம் இப்பதான் முத தடவை திட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதையும் பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. அதான் வாங்கிருச்சுல்ல மீனா, இனிமே அதுக்கும் பழக்கமாக போகுது. ஆனா ஒண்ணு மீனா, உன்னையும் பார்லரம்மாவையும் வேணா அம்மா திட்டலாம். ஆனா பலகுரல்ல திட்டவே முடியாது. ஏன்னா பலகுரல்லாம் உங்களை மாதிரி அமைதியா இருக்காதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. வெளியே வர்றதுக்காக கதவு திறந்த விஜயாவும் கதவு பக்கத்துல இருந்து நின்னு இத கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்களுக்கு எதுக்குமே பயமே இல்லங்க. இப்பவும் எல்லாத்துக்கும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் சொல்றேன், பலகுரல் கிட்ட எல்லாம் அம்மாவால வச்சுக்கவே முடியாதுன்னு அப்படிங்கிற முத்து மீனா கொண்டு வந்து கொடுத்த டம்ளர்ல இருக்க பால் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. நான் கஷ்டப்படுறது இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல அப்படின்னு நினைக்கிற ரோகிணி கதவை சாத்திடுறாங்க. ஐயையோ, அவள வேற கூட்டு சேர்த்துருவாளுங்க போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற விஜயாவும் கதவை சாத்திடுறாங்க. ஏங்க, மாமா சொன்னாருல்ல இந்த ஏமாத்தினவனை பத்தி விசாரிக்க சொல்லி, ஏதாவது தெரிஞ்சுதான்னு மீனா கேக்குறாங்க. அப்பா சொல்லி நான் விசாரிக்காம இருப்பேனா? அதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு முத்து சொல்றாரு. ஏதாவது தெரிஞ்சுதான்னு மீனா கேட்க, ஆமா மீனா, அந்த கதிர் வீட்டுக்கு ஒரு டிவி நடிகன் ஒருத்தன் வருவானா. அவரு யாரு, அவர் அட்ரஸ் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டேன், கிடைச்சிருச்சுங்கிறாரு முத்து. அப்புறம் என்னங்க, அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்க வேண்டியதுதானேங்கிறாங்க மீனா. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா நான் போய் விசாரிச்சா சரி வராது, அதுக்கு நீதான் போகணுங்கிறாரு முத்து. நானா அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேட்க, ஆமா மீனா, அங்க போய் நான் பூ விக்கிறேன், உங்க வீட்டுக்கு பூ போடணும்னு கேட்டு விசாரி, அவங்க கொடுக்க சொன்னா அந்த வீட்டு ஆளுங்களோட பேசி பழக்கமாகிக்க அப்படின்னு சொல்லிட்டு பால குடிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. அப்புறம்னு மீனா கேட்க, முதல்ல இத பண்ணு, நீ அங்க போய் பாத்துட்டு வந்து சொல்லு, அத வச்சுதான் அடுத்து என்ன செய்யறதுங்கறத பத்தி நான் யோசிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க, நான் மட்டும் போய் எப்படிங்க, எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க மீனா. நான் சொல்ற மாதிரி கேட்டா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மீனா, தெரியாத மனுஷங்க கிட்ட யார் பேசுவாங்க சொல்லு. அப்புறம் அந்த கதிர் மாட்டாம போறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை அந்த கதிருக்கும் இந்த டிவி நடிகருக்கும் ஏதாவது தொடர்பு கூட இருக்கலாம். நான் போய் கேட்டு இந்த ஆள் அவனை உஷாரா இருக்க சொல்லிட்டானா. அதனாலதான் சொல்றேன், நீ முதல்ல போய் அங்க இருக்க சூழ்நிலை என்ன, அந்த நடிகர் கூட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன ஏதுன்னுலாம் பாரு. அப்புறமா நான் வரேன், சரியாங்கிறாரு முத்து. சரிங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிற மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரூம் பால்கனிட்ட நிக்கிற மனோஜ் ரூமுக்குள்ள வர்றாரு. ரோஹிணி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. ச்சே, சந்தோஷ் சார் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அவரு என் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. இப்ப சாரி கேட்கறதுக்காக கால் பண்ணா கூட என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஷோரூம்ல ஸ்டாஃப் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன அப்படின்னு மனோஜ் பயங்கர டென்ஷனா சொல்லிட்டு இருக்க. பெட்ல உட்கார்ந்து இருக்க ரோகிணி,
ஷோரூம்லயும் சரி, வீட்லயும் சரி 2 இடத்துலயுமே இப்ப மரியாதைன்னு ஒண்ணு நமக்கு இல்ல. போன மரியாதை திரும்ப வரணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குங்கிறாங்க ரோஹிணி. என்ன வழி அப்படின்னு மனோஜ் கேட்க, 30,00,000 நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு ஓடுனான்ல, இந்த கதிர். அவன கண்டுபிடிச்சு நாம அந்த பணத்த வாங்கணும். அத வாங்கி எல்லார் முன்னாடியும் அங்கிள் கிட்ட குடுத்துடணும். அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உடனே ரோஹிணி பக்கத்துல வந்து உட்கார்ற மனோஜ், "அது எப்படி அப்பா கிட்ட குடுக்க முடியும்? ஜீவா பணம் குடுத்த டயத்துல இந்த பிரச்சனை நடந்திருந்தா, அப்பா கிட்ட குடுத்திருக்கலாம். இந்த பணம் இப்ப நம்ம சப் டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு பொருள குடுக்கணும்ல. அப்ப அந்த பணத்த சந்தோஷி சாருக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் பொருள் வரும். இல்லன்னா அவங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஷோரூமையே மூடிட வேண்டியதுதான்." அப்படின்னு மனோஜ் சொல்ல தலையில அடிச்சுக்கிற ரோஹிணி, "சந்தோஷி சார் என்ன சொன்னாரு? பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஆசைப்படக்கூடாது, பெரிய வீடெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாருல்ல? அது சரிதான். அந்த வீட்ட வாங்க நினைச்சிருக்க கூடாது." அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "நான் மட்டுமா ஆசைப்பட்டேன்? நீயும் வாங்கலான்னு தானே சொன்ன?" அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி மனோஜ பயங்கரமா முறைக்கிறாங்க. மீதி என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.